ஸோ இன்னைக்கு எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா எஸ்விசிடி. இது எங்கே இருக்கணும்? ஸ்ரீபெரும்புதூரில் இருக்குது. அண்ட் இங்கே இருக்க பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி, உண்மையாக படிக்கலாமா, படிச்சுட்டு வந்தால் வேலை கிடைக்குமா, இந்த மாதிரி அத்தனை கொஸ்டின்ஸ்க்கான ஒரு ஆன்சர் தான் இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்விசிக்கும் எஸ்விசிடிக்கும் எந்த விதமாக சம்மந்தம் கிடையாது. என்டையர்லி ரெண்டுமே டிஃப்ரெண்ட் காலேஜஸ் தான். ஒரே நேம் ஒரே இடத்துல இருந்தாலுமே என்டையர்லி டிஃப்ரெண்ட் காலேஜஸ் தான். அண்ட் எஸ்விசிடி அப்படிங்கிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது எங்கே இருக்குன்னா ஸ்ரீபெரும்புதூர்ல தான் இருக்குது. பட் அதுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமே கிடையாது. அண்ட் அதோட ஸ்பெல்லிங் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும், இதோட ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட் ஆகும். அண்ட் இந்த ஒரு காலேஜோட ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். அண்ட் இங்க வந்து உங்க சிக்ஷா ரேட்டிங் அப்படிங்கிறது 3.6 out of 5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் கிரேட் நம்பர் தான். அண்ட் இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் வந்து பேசும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை பத்தி தான் நான் வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படின்னா இந்த ஒரு காலேஜ் வந்து எப்படின்னா நல்ல ஒரு காலேஜ் தான், எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அவங்களோட டீச்சிங் மெத்தட் எல்லாமே எப்படின்னா வந்து கான்செப்ட் பேஸ்டு தான் வந்து அவங்க டீச் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி எப்படின்னா நிறைய கம்பெனிஸ் நீங்க வந்து படிக்கும்போது நீங்க வந்து கம்பெனிஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி நீங்க வந்து படிப்பீங்கன்னு கூட சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி எப்படின்னா நீங்க வந்து சைடில் வந்து நிறைய இன்டர்ன்ஷிப்ஸை வந்து உள்ளே வந்து ஆஃபர் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக வந்து உள்ள இருக்கு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் அதே மாதிரி எப்படின்னா உங்களை வந்து எவ்வளவு தூரம் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண வைக்க முடியுமோ அந்த அளவு வந்து கண்டிப்பாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த விதத்தில் நான் வந்து எந்த விதமான குறையுமே நான் வந்து சொல்ல மாட்டேன், பிகாஸ் அந்த அளவுக்கு நல்லா வந்து பண்றாங்க. பட் அதே மாதிரி எப்படின்னா இன்னொரு சைடு இருக்கு. ஸோ காலேஜ் அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்ம வந்து ஏதோ பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற மட்டும் கிடையாது. அங்க இருக்க கேம்பஸ் லைஃபா இருக்கட்டும், அங்க வந்து எப்படின்னா அங்க இப்போ நம்ம ஹாஸ்டல்ல போய் தங்கி படிக்கிறோம் அப்படின்னா அதோடைய ஒரு ஃபெசிலிட்டிஸா இருக்கட்டும், இந்த இடத்துல தான் எப்படின்னா வந்து கொஞ்சம் வந்து லேக் ஆகுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நான் வந்து அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட வந்து பேசும்போது எப்படின்னா தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஹாஸ்டல்ஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அங்கே இருக்க ஃபுட்டுமே எப்படின்னா ஆவரேஜான ஒரு ஃபுட் குவாலிட்டி தான் ப்ரோ, அந்த வரைக்கும் ரொம்ப வந்து நல்லாலாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் காமனாக தான் இருந்துச்சு. நான் வந்து ஒரு 4 பேர்கிட்ட பேசினேன். ஸோ 4 பேருமே வந்து எப்படின்னா சொன்ன ஒரு விஷயம் இந்த ஒரு காமனான விஷயம் தான். அண்ட் அது வந்து எப்படின்னா எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து லைக் ஓகே இப்போ உண்மையாகவே வந்து லைக் நல்லா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு. அண்ட் எதுவாக இருந்தாலும் கைஸ் நீங்கள் வந்து அங்கே போய் செக் பண்ணி பார்க்குறது வரைக்கும் நம்ம வந்து தெரியாது. ஸோ நீங்கள் வந்து அட்மிஷன் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து அட்மிஷன் போடலாம். அண்ட் ஏஸ் கைஸ் எப்படின்னா வந்து பிளேஸ்மெண்ட் பொறுத்த உங்களுக்கு வந்து 70% அப் டு 70% வரைக்கும் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ பாஸ்ட் இயர்ஸ்ல நான் வந்து பார்க்கும்போது எப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப வந்து பெரிய கம்பெனிஸ் அந்த மாதிரிலாம் வரலன்னா கூட ஓரளவுக்கு ஆவரேஜான கம்பெனிஸ் நிறையவே வந்து வராங்க. ஸோ ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து 5.5 LPAக்கும் லோவஸ்ட் வந்து 3.2 LPAக்கும் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல நம்பர் தான், எந்த வரைக்கும் ஒரு டீசென்டான நம்பர் தான். பட் ஆனால் நீங்கள் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கேம்பஸை நீங்கள் வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோட நீங்கள் வந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். பிகாஸ் எப்படின்னா உங்களுக்கு என்டையர்லி சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் எப்படின்னா அவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க லைக் இந்த மாதிரி வந்து இண்டோர் கேம்ஸ் இருக்கு, ஜிம் இருக்கு, அது எல்லாமே நீங்கள் அங்கே போய் பர்சனலாக பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். சரி ப்ரோ, ஓகே நீங்கள் ஓவராலாக என்ன சொல்கிறீங்க, இப்போ நான் வந்து இங்கே ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் நண்பா. நீங்கள் ஃபஸ்ட்டு அங்கே போய் பாருங்கள். எந்த ஒரு காலேஜ், இந்த ஒரு காலேஜ் மட்டும் கிடையாது, நான் எந்த ஒரு காலேஜுமே அதான் சொல்லுவேன். நீங்கள் ஃபஸ்ட்டு போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த இடத்துல இது இருக்குது, இந்த இடத்துல இது இருக்குது, எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம வந்து ஒரு காலேஜ் போய் படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு எந்த சரி நம்ம வந்து வேலையும் கிடைக்கணும், நமக்கு அதே மாதிரி எப்படின்னா ஓரளவு ஃபன்னாகவும் இருக்கணும். ஜஸ்ட் ரொம்ப வந்துட்டு ராவாக வந்துட்டு ஒரு 4 வருஷம் அப்படி உட்கார முடியாது. எல்லாருமே எப்படின்னா நம்ம எல்லாமே ஹியூமன்ஸ் ஆப்வியஸாக. ஸோ ஒரு ஃபன்னுமே இல்லாமல் நீங்கள் 4 வருஷம் உட்காரதுங்கிறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு போய் பாருங்க. அந்த இடம் உங்களுக்கு ஓகே, எனக்கு வந்து இதெல்லாம் ஓகே திருப்தியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க போய் அட்மிஷன் போடலாம். ஸோ ஓவரால் அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சொல்லி போய் நம்புறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது கண்டென்ட் போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டாக நான் அடுத்த வீடியோவில் போகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சொல்லி போய் நம்பர் செலக்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.